How can I find God's will in marriage? Can I have my own choice in marriage, or should it be parents and elders' decision? Also, what age can I get married? திருமணத்தில் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் பெற்றோர்கள் மற்றும் மூப்பர்கள் சொல்லும் நபரை திருமணம் செய்து கொள்ளலாமா? It's a combination of all these things, not just one. இதை நீங்கள் கேட்பதில் ஏதோ ஒன்று அல்ல, எல்லாம் சேர்ந்து கலந்த ஒன்றாக இருக்க வேண்டும். There are 2 books I've written. நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். Finding God's Will. தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது எப்படி? And Sex, Love and Marriage. பாலியல் உறவும் திருமணம் என்ற புத்தகம். So if you read those books, இந்த புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் there's a full answer given there. அங்கே முழுமையான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We must first of all go to God's word. Is this person in line with God's word? முதலாவதாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்ல வேண்டும். இந்த திருமணத்திற்கென்று நான் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறாரா? Are they born again? அவருடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களா? Do they have the same spiritual convictions as I have in matters of marriage, in matters of baptism, church membership, etc.? சபை அங்கத்தினர், ஞானஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம், இந்த விதமான காரியங்களிலே என்னை போலவே ஒரு உணர்த்துதலை பெற்றிருக்கிறாரா? I think there are some born again people even in the Roman Catholic Church, but you'll have a lot of problem if you marry them. They want to go to the Roman Catholic Church. ரோமன் கத்தோலிக்க சபையிலேயும் மறுபடியும் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் தொடர்ந்து நீங்களும் கத்தோலிக்க சபைக்கே போக வேண்டும். அநேக பிரச்சனைகள் எழும்பலாம். We have to consider future, where are we going to go together? ஆகவே எதிர்காலத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் எந்த ஐக்கியத்துக்கு நாம் போக போகிறோம்? Supposing, and it's good to seek the advice of godly elders. ஆகவே தேவபக்தியுள்ள மூப்பருடைய ஆலோசனை தேடுவது நல்லது. And parents, even if they are unconverted, they have a lot of practical wisdom that they can give us. பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் நடைமுறை ஆலோசனை அவர்கள் அதிகமாய் தர முடியும். We must value their advice, but ultimately the decision must be yours. அவருடைய ஆலோசனை நீங்கள் மதிக்கலாம், ஆனால் கடைசியாய் தீர்மானிக்க வேண்டிய நபர் நீங்கள் தான். You must see the reason why your parents or elders are saying no. உங்களுடைய பெற்றோரோ மூப்பரோ இந்த குறிப்பிட்ட வாழ்க்கை துணைக்கு இல்லை என்று சொல்லுகிறவருடைய காரணம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If they say the other person doesn't have enough money, மற்ற நபருக்கு போதுமான பணம் இல்லை என்று சொன்னால், that's a very worldly reason. அது உலக பிரகாரமான காரணம். But if there are other reasons, they say you are not compatible, you need to think about it. உனக்கு அந்த பெண்ணுக்கும் பொருத்தம் இருக்காதுப்பா என்று சொன்னால் அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். Ultimately the decision must be yours. ஆனால் கடைசியாய் தீர்மானிக்க வேண்டிய நபர் நீங்கள் தான். Give serious consideration. The more godly the person is who gives you advice, எந்த அளவுக்கு அதிகமாய் தேவபக்தி உள்ளவராய் இருக்கிறாரோ அந்த ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். So combination of all these is the way we can know God's will. ஆகவே இங்கே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் சேர்த்து தான் நாம் முழுமையை பெறும்போது தான் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். But I always advise people to at least speak to each other once for a few minutes and understand each other's position before deciding. ஆகவே திருமணத்திற்கு இந்த நபரை தீர்மானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில நிமிடங்கள் பேசி நீங்கள் ஒருவருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு தீர்மானிப்பது நல்லது. You shouldn't marry a person whom you know nothing about. ஒன்றுமே தெரியாத ஒரு நபரை திருமணம் செய்வது நல்லதல்ல. It's not your father who's going to live with her, you're going to live with her. உங்க அப்பா அவங்களோட கூட வாழ்வதில்லை, நீங்கள் தான் வாழ போகிறீர்கள். So you must see, I would say at least you must spend a half an hour talking to each other or even more. ஆகவே குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அல்லது அதிக நேரமாவது நீங்கள் பேச வேண்டும். See whether you are attracted. உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். Spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே, intellectually, புத்தி ரீதியிலே, physically also. சரீர பிரகாரமாகவும். Physically is not as important. சரீர பிரகாரமான ஈர்ப்பு அவ்வளவு முக்கியமானதல்ல. I would say 50% spiritually you must look for. 50% ஆவிக்குரிய ஈர்ப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். 30% your intellectual level, etc. 30% உங்களுடைய படிப்பு சம்பந்தமான காரியங்களிலே பொருத்தம் இருக்கிறதா என்று பாருங்கள். Physically also 20%. ஆக 20% சரீர பிரகாரமாக ஈர்ப்பு இருக்கிறதா என்று பாருங்கள். Rough guideline I am giving. இவைகளெல்லாம் ஒரு தோராயமான ஒரு வழிகாட்டுதலாக கொடுக்கிறேன். What age? என்ன வயதிலே திருமணம் செய்வது? I would say in India, இந்திய தேசத்திலே it's preferable that a boy does not get married before he is 25. ஒரு பையனுக்கு 25 வயதுக்கு முன்பதாக திருமணம் செய்வது நல்லதல்ல. He must be mature enough, he must have a job to support himself. அவன் தன்னைத்தானே தாங்குவதற்கு ஒரு வேலை இருக்க வேண்டும், வளர்ந்திருக்க வேண்டும். And that may even be older than that. 25 வயதை காட்டிலும் மேலான வயதாகவும் இருக்கலாம். Not younger than that. அதை காட்டிலும் குறைந்த வயதிலே திருமணம் செய்யக்கூடாது. For a girl I would say around 20 years of age. ஒரு பெண்ணுக்கு 20 வயதை கடந்திருக்க வேண்டும். I'm thinking of maturity to be a mother. ஒரு தாயாய் இருக்கக்கூடிய ஒரு அறிவு வந்திருக்க வேண்டும். I know in the olden days women in girls got married at 16 and all 100 years ago. 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக 16 வயதிலேயே திருமணம் செய்து கொண்ட காரியங்களாம் வந்திருக்கிறேன். Now
we live in another day today. ஆனால் இப்பொழுது வேறொரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And that's very unwise for a city girl to get married when she's 16. பட்டணத்திலே வாழக்கூடிய ஒரு பெண் 16 வயதிலே திருமணம் செய்து கொள்வது என்பது ஞானமற்ற காரியம். Those days a girl was just like a slave in the mother-in-law's house. அந்த நாட்களிலே பெண் என்பவள் ஒரு மாமியார் வீட்டிலே ஒரு அடிமை போல தான் இருந்தாள். Now you got to set up your own home. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தை ஏற்படுத்த வேண்டும். You should think of all those factors. இவைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.